ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கள்ளிக்காட்டு கோயில் சேனலில் என்னத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரூட் பிக்கரை பயன்படுத்தி எப்படி பப்பாளி மரத்தில் பழங்களை பறிக்கிறது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நம்ம குச்சை குத்தி விடணும்னு வச்சுக்கோங்களேன். பப்பாளி காயாக இருக்கப்போ தான் நம்ம அதை செய்ய முடியும். பழுத்த பிறகு குத்தி விட்டோம்னா கீழே விழுந்து உடஞ்சிடும். அப்படி இல்லாமல் நல்லா பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா தான் அந்த பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முழுசாக விளைஞ்ச பழமாக இருக்கும். அரைக்காயாக காக்காயாக படிக்கிறப்போ நமக்கு டேஸ்ட் இருக்காது. இது கிட்டத்தட்ட பழுத்துருச்சு. இன்னும் 1 or 2 டேஸில் சூப்பராக பழுத்துரும். நான் ஃப்ரூட் பிக்கரை வச்சு எவ்வளோ சுலபமாக பறிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இதே கையில் வச்சு குத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரூட் பிக்கரை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த முன்னாடி வலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன்லைனில் வாங்கினேன். இந்த ராடை நான் வெளியில் வாங்கிக்கிட்டு வெல்டிங் கடையில் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டேன். இந்த ஃப்ரூட் பிக்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஃப்ரூட்டை நம்ம பறிச்சாச்சு சுலபமாக. இதே குச்சை வச்சு நான் கொத்தி விட்டுருந்தேன்னா மரம் கிட்டத்தட்ட ஒரு மாடியை தாண்டி வளர்ந்துருச்சு. அப்போ இந்த ஹைட்டுக்கு கீழே விழுந்தது அப்படின்னு சொன்னால் உடஞ்சிருக்கும். அந்த பப்பாளி பழத்துலேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா பழுத்த பிறகு நல்ல டேஸ்டான பழமாக நம்ம சாப்பிட்லாம். இந்த ஃப்ரூட் பிக்கர் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.